முதல் கருத்து, அந்த அம்மா யமன் நாட்டுக்காரங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார். அஸ்துன்னு ஒரு கோத்திரம் யமனில், அஸ்தியா யமனியா. யமனில் உள்ள அஸ்தியா என்கிற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அம்மா பேர் ஃபாத்திமா பின்த் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகள் ஃபாத்திமா. இவங்க சொந்த ஊரெல்லாம் யமன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயாரை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிற பல்வேறு சொல்களிலும் இந்த சொல் தான் சிறந்த சொல் என்று குறிக்கிறார்கள் அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரித்திர ஆசிரியர். இன்னொரு சொல் இப்படி உண்டு, இல்லை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய வம்ச வழியில் வருகிற குறைஷிகளிலே அலவியா என்கிற பிரிவை சார்ந்தவர் தாயார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. குறைஷியாவிலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தொடர்புடையவங்களுக்கு அலவியான்னு சொல்லுவாங்க. அந்த அலவியா குறைஷியா குடும்பத்தில் உள்ளவங்க தான் இவங்க தாயாருன்னு எழுதியிருக்கிறாங்க. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த உலகத்தின் மிகப்பெரிய மார்க்க மேதை, அவங்க சொல்கிறாங்க, ஹாதல் கவுலு ஷாதுன் வல்லசஹு அன்னஹா மினல் யமன். இந்த ரெண்டாவது சொல் சரியில்லை, முதல் சொல் தான் சரியானது, அவங்க யமன் நாட்டினுடைய அஸ்து கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நீண்ட வரலாற்றுக்குள் சாதனை செம்மலாக அவர்கள் இடம் பிடித்த அவர்களினுடைய பன்முக பங்களிப்புக்குள்ள எல்லாம் போவதற்கு முன்னாலே நாம் அவர்களுடைய ஆரம்ப நிலைகளை பார்த்து விடுவோம் என்பதால் இதையெல்லாம் சொல்லுகிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது ஹிஜ்ரி 150. இதில் ஏறத்தாழ எல்லாரும் உடன்பட்டிருக்கிறார்கள், கருத்து வேறுபாடே இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது எங்க அப்படிங்கிறது தான். கஸாவிலே பிறந்தார்கள், இன்றைய பலஸ்தீன், அன்றைய ஷாம். கஸாவிலே பிறந்தார்கள் என்பது ஒரு சொல். சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள் அஸ்கலானிலே பிறந்தார்கள், அதுவும் பலஸ்தீன். அஸ்கலானிலே பிறந்தார்கள். மூன்றாவது ஒரு கருத்து, இல்லை இவர்கள் யமன் நாட்டிலே பிறந்தார்கள். இந்த ரெண்டு கூட ஓரளவு ஒத்து வருது. ஃபர்ஸ்ட் ரெண்டும் கஸாவில் பிறந்தாங்கன்னாலும் சரிதான், அஸ்கலானில் பிறந்தாங்கன்னா சரிதான், ரெண்டு பக்கத்து ஊர். சொல்லப்போனால் கஸாங்கிற பெரிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அஸ்கலான் ஒரு சின்ன ஊர். சில நேரம் அங்கே பிறந்ததை இங்கே சொல்லுவாங்க, இங்கே பிறந்ததை அங்கே சொல்லுவாங்க. கஸாவுக்கு போறியா அஸ்கலானுக்கு போறியான்னு கேட்கறது உண்டு எந்த ஊருக்கு போனாலும். ஆனால் மூணாவது கருத்து, இவங்க யமனில் பிறந்தார்கள் அப்படிங்கிற கருத்து சரியில்லாமல் இருக்கு. இக்கருத்தையும் சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது ஏன் இப்படியெல்லாம் வேறுபாடு வந்துச்சு? சரி, முதல்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். நான் என்ன பிறந்தேன் வச்சேன்னு அவங்களே எழுதியிருக்காங்கல்ல, அதில் நிறைய வந்திருக்குது. தபகாத்து ஷாஃபிஈ